ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை டு பெங்களூர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் மலாய் கபாப் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வர ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மலாய் சிக்கன் டிக்கா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் அதுக்கு வந்து 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், போன்லெஸ் சிக்கனு. இப்போது இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பூண்டு வந்து 10-20 பல் பூண்டு இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக, இஞ்சி ஒரு 8-9 பீஸ் எடுத்துருக்கேன், 4 பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை கொஞ்சமாக. இதை வந்து நம்ம நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த சிக்கனில் ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். ½ கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். கெட்டியாக இருக்கணும் தயிர். அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மினிமம் ஒரு 4 ஹவர்ஸ் மேரினேட் பண்ணி வைக்கணும். இது இப்படியே இருக்கட்டும். ஒரு 4 ஹவர்ஸ் கழிச்சு எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். இப்போ சிக்கன் 4 மணி நேரத்துக்கு மேலேயே மேரினேட் ஆயிடுச்சு. நான் இந்த சிக்கன் பீசஸை வந்து இந்த மாதிரி ஸ்கொயர்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேன் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 10 to 12 மினிட்ஸ் எல்லா பக்கமும் திருப்பி போட்டு குக் பண்ணோன்னா நம்மளோட மலாய் சிக்கன் கபாப் ரெடி ஆயிரும். இப்போது நம்மளோட மலாய் சிக்கன் கபாப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, அது கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.